पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ நாம் வந்து இப்போது கர்மயோகம் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பார்த்துட்டுருக்கோம். அந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்தையே இப்போ கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ப்ரெசண்ட் பண்ணிட்டு வரார் அப்படின்னு பார்க்குறோம். கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 போர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கர்மா போர்ஷன், இன்னொன்று வந்து யோகா போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம். கர்ம அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன மீனிங் ஆகுது? ப்ராப்பர் ஆக்ஷன். யோகா அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் ஆட்டிடியூட். இப்போ ப்ராப்பர் ஆக்ஷன்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணால் அது ப்ராப்பர் ஆக்ஷன்? சாத்வீக கர்மா வந்து ப்ராப்பர் ஆக்ஷன். சாத்வீக கர்மா அப்படின்னு சொன்னால் நான் பெனிஃபிட் ஆவேன், அதை தவிர என்னை தவிர நிறைய பேருக்கும் அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் சாத்வீக கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு வந்து நான் என்ன மாதிரி கர்மா பண்ணால் அது சாத்வீக கர்மா அப்படின்னு டவுட் வரும்பொழுது அகெயின் சாஸ்திரமே வந்து நம்மளுக்கு பஞ்சமகா யஜ்யம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. ஸோ பஞ்சமகா யஜ்யம் பண்ணுறது மூலமாக நமக்கும் பெனிஃபிட்டு, நம்மளை தவிர நிறைய பேருக்கும் வந்து அது பெனிஃபிட்டை கொடுக்க போகிறது. இப்போ இது வந்து ப்ராப்பர் ஆக்ஷன். வெறும் ப்ராப்பர் ஆக்ஷன் மட்டும் நம்ம பண்ணால் போருமா அப்படின்னா ப்ராப்பர் ஆட்டிடியூடும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ அந்த ஆட்டிடியூடையே வந்து இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பண்ணும்போது என்ன ஆட்டிடியூட் இருக்கணும், பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை நான் வந்து அனுபவிக்கும் பொழுது என்ன ஆட்டிடியூட் எனக்கு இருக்கணும். அப்போ பண்ணும் பொழுது என்ன ஆட்டிடியூடோடு பண்ணணும்? ஈஸ்வர ஆர்ப்பண புத்தி அதோட பண்ணணும். ஆக்ஷனோட ரிசல்ட் வரும் பொழுது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் அதை வந்து நாம் பிரசாதமாக ஏற்றுக்கணும். ஸோ ஈஸ்வர பிரசாத புத்தி. இப்போ ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு கர்மயோகம். இந்த மேக்ஸ் கிளாஸ்லலாம் ஃபார்முலாலாம் சொல்லிக் கொடுப்பால, அந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் பொழுது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வாட் இஸ் கர்மயோகா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு கர்மயோகா. இப்போ வந்து a + b the whole square is equal to a square + b square + 2ab அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறது. மறந்து போயிடுத்துனா அப்போ a + b the whole square எப்படி a square + b square + 2abனா a + b into a + b பண்ணி மல்டிப்ளைலாம் பண்ணால் ஆன்சர் வரும்ல. அப்போ எப்படி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். சும்மா இது வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு கர்மயோகான்னு சொல்கிற விஷயம் இல்லை. என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுண்டு அந்த டெஃபினிஷனை நாம் வந்து சொல்லணும்.
இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணார் இந்த கர்மயோகத்தை? ஆக்ஞாவாக ப்ரெசென்ட் பண்ணார். அதாவது கட்டளையே சாசனம் எல்லாம் சொன்னால அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணார். நோ சாய்ஸ். அப்போ இது வந்து ஒரு ரூல் மாதிரி ஆகிடுறது. அப்போ ரூலை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அதை கமாண்ட்மெண்ட்டாக கொடுக்குறார். ஸோ பிரத்யவாய பாப்பம் உனக்கு ஏற்படும், அதனால நீ வந்து பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போது பண்ணாட்டா தப்பு அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துறது மூலமாக கிருஷ்ணர் இங்கே வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறார் அப்படின்னா, உனக்கு பிரத்யவாய பாப்பம் வரும் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறார்? நீ மறுபடியும் பிறந்துட்டே இருக்க போகிற, அதை தான் இந்த பிரத்யவாய பாப்பம் அப்படிங்கிறது மூலமாக மீன் பண்ணுற. நீ வந்து இந்த சம்சார காராகிரகத்திலேயே உழண்டுண்டு இருக்க போகிற. காராகிரகம்னா ப்ரிசன். இப்போ பனிஷ்மெண்ட்டுனா என்ன? சிறைக்கு தானே நம்மளை அனுப்புவாள். இப்போ நீ சம்சார சிறையிலேயே வந்து இருக்க போகிற, அதனால நீனு தயவு செஞ்சு பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணு அப்படின்னு சொல்கிற. இப்போ வந்து எனக்கு வந்து பயமுறுத்தினாதான் ஒரு வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சாதாரணமாக அதோட விஷயத்தை எனக்கு எடுத்து சொன்னாலே என்னால் பண்ணிட முடியும். இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பார்த்தா கவர்மெண்ட்டில் ஏதாவது ரூல் போடுறான் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவோம் இல்லையா? ஏன்னா லா அபைடிங் சிட்டிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறாலோ இதுதான் நம்மளோட நாட்டுக்கு நல்லதுன்னு ஏதோ ஒரு கவர்னன்ஸுக்கு ரூல்லாம் போட்டிருக்கா, அதை வந்து நாம் ஃபாலோ பண்ணிவிடுவோம். நான் வந்து என்னை பயமுறுத்தினா தான் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிற பீப்புளுக்கு மிரட்டல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வந்து ரெண்டாவது ஆங்கிளில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறார். அதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸ்லோகா நம்பர் 9. யஜ்ஞார்த்தான் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. அப்போ பகவானுடைய கட்டளையாக ப்ரெசென்ட் பண்ணாமல் இதை வந்து பகவானை வழிபடுறதுக்கு ஒரு விஷயமாக இந்த ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போ யஜ்ஞாவாக இதை ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ பகவானுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிற விதமாக நீ வந்து பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது எப்படி என்ன ஆங்கிள் அப்படின்னா அவுட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் நாட் அவுட் ஆஃப் ஃபியர். இப்போ வந்து பயத்தினால பண்ணுறதுனால தான் இப்போ ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, காட் ஃபியரிங் பர்சன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஃபியரிங் பர்சன் அப்படின்னா அவர் வந்து கடவுளுக்கு பயந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுவார் அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுது இல்லையா? பண்ணலைன்னா உமாச்சி கண்ணை குத்திடுவார், அதுக்காக அவர் பண்ணுறார். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாகவே பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதனால தான், ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கும் வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். அதனால கிருஷ்ணர் இப்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இந்த கர்மயோகத்தையே வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து பயமுறுத்துறார் அப்படின்னா எதுக்கு பயமுறுத்தணும்? சொன்னாலே பண்ண போகிறோம் அப்படின்னு சில பேருக்கு தோணும் இல்லையா? இப்போ அவளுக்கு நீ எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாவது ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற. ஸோ யஜ்ஞாவா பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த வேர்ல்டை நம்ம வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ல்டில் வந்து ஒரு ஆர்டர்லினஸ் இருக்குது இல்லையா? ஒரு கிரமமாக இந்த உலகம் வந்து இப்போது இயங்கிண்டு இருக்குது. கார்த்தால் கரெக்டாக சூரியன் உதிக்கிறது, ஈவினிங் அஸ்தமனம் ஆகிறது, அப்புறம் ராத்திரி வந்து நிலா வருது. இந்த மாதிரி அது வருதுன்னா அது வரலை, பூமி வந்து சுற்றுறது. அதனால் வந்து அந்த உதயம் அண்ட் அஸ்தமனம் பற்றி நாம் வந்து பேசுகிறோம். இப்போ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு கிரமமாக இங்கே வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா? அப்போது அந்த கிரமம் இருக்குல்ல, அந்த ஆர்டர்லினஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நீ வந்து பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணு அப்படின்னு ரெண்டாவது ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுற.
அப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இப்போ பகவான் மேலே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? எவ்வளோ அழகாக பகவான் வந்து இந்த சிருஷ்டியை படைச்சிருக்கார், எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்து இந்த காலத்தில் மழை பொழியறது, இந்த பருவங்கள் வந்து கரெக்டாக வந்து போகிறது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் வந்து யோசித்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற கிரமத்தை வந்து நாம் ரசிக்கும் பொழுது நமக்கு பகவான் மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மரியாதை வந்து டெவலப் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீ அப்ரிஷியேட் பண்ணி நீ வந்து எனக்கு கிராட்டிடியூட் தெரிவிக்கிற விதமாக உன்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தால தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள். இப்போ எழுந்த உடனே வந்து கையெல்லாம் கூப்பிட்டு கராக்ரே வசதே தேவி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூமியை வந்து மிதிக்க போகிறேன் அப்படின்னா பூமாதேவி கிட்ட வந்து என்னை மன்னிச்சுக்கோ, என் கால் வந்து படப்போகிறது, ஏன்னா நான் எழுந்துட்டேன், இனிமேல் தூங்க போகிற வரைக்கும் உன் மேலே தான் நான் நடக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே வந்து இந்த கிராட்டிடியூட் பண்ணுற விதமாக ஆரம்பிக்கிறது. குளிக்கிறது கூட ஒரு சேக்ரெட் விஷயம். குளிக்கிறதுக்கு முன்னாடி கங்கை செய்ய முனே செய்வ, கோதாவரி, சரஸ்வதி அப்படின்லாம் சொல்லி, ஏன்னா நம்ம வந்து கார்ப்பரேஷன் வாட்டரில் குளித்தா கூட இப்போ அந்த கார்ப்பரேஷன் வாட்டரையே நீங்கள் வந்து கங்கா ஜலமாக பாவித்து நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணலாம். அப்போது ஏன்னா என்ன சொல்கிறோம், கங்கா ஜலத்தில் வந்து கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணால் பாப்பம் எல்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிறாள்ல. அப்போ இதையே நீ வந்து கங்காவாக பாவிச்சேன்னா அந்த ஆட்டிடியூடு தானே மேட்டர்ஸ் இல்லையா? அப்போ நம்ம பண்ணுற பாப்பங்கள் எல்லாம் வந்து போகிறது. அதுக்காக பாப்பம் பண்ணிவிட்டு நான் டெய்லி கார்ப்பரேஷன் வாட்டரில் குளித்து கங்கையை செய்முனி செய்வ சொல்லக்கூடாது. இப்படி நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போதே நேச்சுரலாக நம்மளுடைய அக்கிரமமான காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இப்போ வாட்டர் எடுத்துனோன்னா வாட்டர் வந்து இப்போ பார்க்குறோம், சென்னை வந்து சொல்கிறா இல்லையா, மே மாதம்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி, நவம்பர் மாதம்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அந்த மாதிரி தான் நம்மளுடைய சென்னை வந்து இப்போ இருந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஜலத்துடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா சென்னை வாசிகள் வந்து அவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயத்தையும் பஞ்சபூதம் இருக்குல்ல, பஞ்சபூதத்தையும் நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். பிருத்திவி, ஜலம், அப்புறம் வாயு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதனால தான் நமஸ்தே வாயு துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு மந்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு தேவதாவையும் நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் அக்னி இருக்குது, அக்னி மீளே புரோஹிதம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்கள்லாம். அப்போ ரிக்வேதத்தோட ஃபஸ்ட்டு மந்திரமே எப்படி ஆரம்பிக்கிறது, அக்னி தேவதாவோட தான் வந்து அது ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஆகாசம் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆகாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா ஆகாசம்தான் எல்லாத்தையும் இப்போ தாங்கின்னு இருக்கு. எது அக்காமடேட் பண்ணுறதோ அதுக்கு பேர் ஆகாசம் அப்படின்னு பேர். இப்போ ஆகாசத்தை வந்து நம்ம அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறது மூலமாக ஆகாசத்தை நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல, தக்ஷிணாய திசே நமக, இப்படி ஒரு டைரக்ஷனை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது மூலமாக ஆகாசத்தை நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்படி பஞ்சபூதங்களுமே நமக்கு பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். இதை நாம் டெய்லி ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பஞ்சபூதத்தை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமானா நம்மளால் அதை உற்பத்தி பண்ண முடியாது. சரி, அதை வந்து நான் ஏதாவது பியூரிஃபைலாம் பண்ண முடியுமானா பியூரிஃபையும் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியும். அது என்னென்னா பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும். சொல்லுவாள், உபகாரம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் உபத்திரவம் பண்ணிடாத. அந்த மாதிரி பகவான் வந்து சொல்கிறார், உபத்திரவம் தயவு செஞ்சு பண்ணிடாத, பொல்யூட் பண்ணாத, அது அந்த ஆர்டர்லினஸ்ஸை நீ வந்து கெடுத்துடாதேன்னு சொல்கிறார். இந்த ஹார்மோனியஸாக ஒரு விஷயம் இயங்கின்னு இருக்கே அதை வந்து அந்த ஆர்டர்லினஸ்ஸை வந்து டிஸ்ஆர்டர் பண்ணிடாதே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நீ பண்ணுற கிரேட்டஸ்ட் ஆஃபரிங் அப்படிங்கிற. ஸோ அதனால் உன்னோட லைஃபையே இப்போ நீ வந்து வர்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணு. யஜ்ஞார்த்தாத் கர்மனா, லைஃபே வந்து பகவானுக்கு ஆஃபரிங்காக இருக்கட்டும். அயம் லோகோ கர்மபந்தனா,
எந்த ஆக்ஷனை வந்து நாம் பகவானுக்கு ஆஃபரிங்காக பண்ணலையோ அந்த ஆக்ஷன் என்ன பண்ணும், நேச்சுரலாக நம்மளை அது பந்தப்படுத்தும். மறுபடியும் மறுபடியும் நாம் பந்தத்திலேயே மாட்டிப்போம். இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்னால மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு தூண்டப்படுறோம். ஸோ அந்த சைக்கிள்லேயே நம்ம மாட்டின்னு இருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நீ உன்னால் டெஃபினட்டாக ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதையும் நாம் பார்த்துட்டோம். நீ பண்ணுற ஆக்ஷனையே எப்படி இந்த பந்தத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த நான் ஆல்ரெடி போன கிளாஸில் சொன்ன மாதிரி தான் அந்த பாம்பு விஷம், போன கிளாஸ்னால் முன்னாடி ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பேன், பாம்பு விஷம் மாதிரி தான் இந்த கர்மா. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து எய்தர் அது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா அதுவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்போ இந்த கர்மாவை நீ பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்காக பயன்படுத்தணும்னா அதை யோகமாக பண்ணு. நீ பண்ணுற நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தான், ஆனால் கர்ம யோகமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆக்ஷன் மைனஸ் பக்தி, அதை வந்து என்ன சொல்லணும், வெறும் கர்மா அப்படி பண்ணால் அது பந்தப்படுத்தும். ஆக்ஷன் ப்ளஸ் பக்தி மோட்சத்துக்கு வழிவகுக்கும். ஸோ ஆக்ஷன் மைனஸ் பக்தி பந்தப்படுத்தும், ஆக்ஷன் ப்ளஸ் பக்தி மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் கர்மயோகத்தோட பேசிக் பிரின்சிபிள். ஸோ ஆக்ஷன் ப்ளஸ் பக்தி இஸ் ஈக்குவல் டு யக்ஞா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அயம் லோக கர்மபந்தனஹா, வெறும் கர்மம் மட்டும் பண்ணினா அது மேலும் மேலும் நம்மளை பந்தப்படுத்தும். இந்த உலகத்தில் அது திருப்பியும் நம்மளை பிறக்க வைக்கும். ததர்த்தம் கர்ம குரு சமாச்சர, அதனால நீ இப்போ எல்லா கர்மாவையும் எப்படி பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமாக எல்லா கர்மாவையும் பண்ணு, வர்ஷிப்பாக பண்ணு, பூஜையாக பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, நாம் பண்ணுற ஆக்ஷனுக்கெல்லாம் அவள் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாளான்னா ஒரு நாள் கூட நம்மளை வந்து அவள் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டான். இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான். தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு அதனால தான் பேரண்டிங்கை சொல்லுவாள். எவ்வளவோ பண்ணுறோம், ஆனால் பசங்கள்லாம் வந்து நாட் ஈவன் அ தேங்க்ஸ். ஆனால் தேங்க்ஸ் எதிர்பார்த்துண்டு எந்த பேரண்ட்டும் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் 25 வருஷமாக சமையல் பண்ணிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் டெய்லி பண்ணுறா அப்படின்னா ஒரு நாள் கூட நாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போய் சொல்ல மாட்டோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு உப்பு ஜாஸ்தியோ இல்லை உப்பு கம்மியோ உடனே என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட். இன்றைக்கி வந்து சாம்பாரில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது இல்லைனா கம்மியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக பண்ணினால உனக்கு கரெக்டாக இருந்ததில்ல, அப்போ வந்து நன்னா இருக்குது அப்படின்னு நீ சொன்னியானா நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஆனால் என்ன எதிர்பார்ப்பு, நான் ஒரு பென்சிலை எடுத்து இப்படி வச்சா கூட என் வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அடுத்தவா நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை பண்ணினோன்னா டெஃபினட்டாக அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும், அந்த வேலை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இதே அந்த வேலையை பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை பண்ணும்போதே ஜாய்ஃபுல்லாக பண்ணுவோம். நான் பகவானுக்காக சமையல் பண்ணிட்டுருக்கேன், பகவானுக்காக நான் ஆஃபீஸ் போகிறேன், பகவானுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணும் பொழுதே எனக்கு வந்து அந்த ஆனந்தத்தை நான் என்ஜாய் பண்ணுறதுனால அதனுடைய ரிசல்ட்டை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அது எப்படி வேணாலும் வரட்டும், பண்ணும்போது பகவானுக்குன்ற ஆட்டிடியூடோடு பண்ணும் பொழுதே எனக்கு அந்த ஜாய்னஸ் வந்து கிடச்சுட்றது. அதனால தான் எந்த ஒரு பூஜையோ இதுவோ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணுறோம்ல, அதில் கூட என்ன சொல்கிறோம், அமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுக்கு அப்படின்னு பண்ணுறோம். நம்ம பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்காக
நான் வந்து இந்த பூஜையே பண்ணுறேன். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், பூஜைக்கு முன்னாடி தான் சங்கல்பம் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. நீ நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுறியோ எல்லாத்துக்கு முன்னாடியும் என்னை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீ வந்து உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கிட்டேருந்து அப்ரிசியேஷனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்ரிசியேஷனை எதிர்பார்க்காதே, இது வந்து கமாண்ட்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? we have no right to expect appreciation. ஆனால் அதே சமயத்தில் சாஸ்திரம் சொல்கிறது, அடுத்தவாளுடைய கான்ட்ரிபியூஷனை நீ அப்ரிஷியேட் பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்தவா வந்து அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்லி கொடுக்கறது. அட் த சேம் டைம் அவள் வந்து என்ன சின்ன விஷயம் பண்ணினாலும் அடுத்தவா உனக்கு சின்னதாக ஏதாவது பண்ணினா கூட அதை நீ அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பி. அப்போ நம்மளுக்கு வந்து ரைட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய சொசைட்டி அப்படின்னா டியூட்டி பவுண்டு சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு டியூட்டி மட்டும்தான் நீ பண்ணணும், ரைட்டை கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா நீ டியூட்டி வந்து பண்ணிகிட்டே இருந்தேன்னா, இப்போ நாம் பண்ணுற டியூட்டி அடுத்தவாளுக்கு ரைட்டாக ஆகிடுறது இல்லையா? இப்போ நான் வந்து என்னோடய குழந்தைய வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய டியூட்டி அப்படின்னு நான் பண்ணுறேன்னா, பட் அந்த குழந்தையோடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது என்னை படிக்க வைக்க வேண்டியது அம்மா அப்பாவோட டியூட்டி. அப்போ அது ரைட் ஆகிடுறது இல்லை. இந்த பக்கம் டியூட்டி, அந்த பக்கம் ரைட் இல்லை. இங்கே சாஸ்திரம் சொல்கிறது டியூட்டியோடைய போர்ஷனை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, அந்த ரைட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாத, கிளைம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எந்த இடத்துல டியூட்டி அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணப்படுறதோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வினயம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். பட் எங்கே ரைட்டு வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோமோ அங்கே கேயாஸ் ஏற்படுறது, அங்கே தான் வந்து சண்டே எல்லாம் வருது. நீ எனக்கு இது பண்ணணும்ல, நீ எனக்கு அது பண்ணணும்ல, ஆனால் நீ பண்ண மாட்டேங்கிறல்ல அப்படின்னு நம்ம ரைட்டு அப்படின்னு போய் அந்த அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுறது. ஆனால் நீ வந்து டியூட்டியை மட்டும் பண்ணு, அப்ரிசியேஷனை எதிர்பார்க்காதே. ஆனால் அடுத்தவா ஏதாவது பண்ணால் அவளை நீ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பழகு. சின்ன விஷயமா இருந்தால் கூட நமக்கு வந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த மனசு வந்து அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் நீ எதிர்பார்க்குறல்ல, அதே மாதிரி தானே அடுத்தவாளும் எதிர்பார்ப்பா. அவள் நம்மளுக்கு பண்ண மாட்டேங்கிறா அதனால் நானும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறத விட நாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பண்ணுறாலோ இல்லையோ வேற ஒருத்தருக்கு அதை அப்ளை பண்ணி அவளுடைய மனசும் நேச்சுரலாக வந்து இப்போது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ததர்த்தம் கர்ம கௌந்தேய, என்ன பண்ணணுமோ அதை பண்ண அர்ஜுனா, ஆஃபரிங்காக பண்ணு, முக்த சங்க சமாச்சார. ரிசல்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்காமல் நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 10, பேஜ் நம்பர் 62-63. சஹ யஜ்ஞாः பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்டகாமதுக். இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமே ஒருத்தருடைய இன்டர்னல் க்ரோத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ வேதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, வேதத்தை வந்து யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு கம்பெனிக்காரன் ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐ ட்ராப்ஸ்னு வச்சுக்கோங்க. இவ்வளோண்டு தான் இருக்கும் ஐ ட்ராப்ஸ் இல்லை, அந்த டப்பாவே குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் வச்சுருப்பான். ஒரு 8ஆவோ 10ஆவோ மடித்து ஒரு யூசர் மேனுவல் வந்து ஒன்று உள்ளே இருக்கும். அதில் ஆனால் என்ன எழுதியிருக்கும், எப்படி வந்து அந்த
இதை ஓப்பன் பண்ணணும், எப்படி பியர்ஸ் பண்ணி ஓட்ட போடணும், அதுக்கப்புறம் பத்திரமா எப்படி நீ திருப்பியும் அதை மூடி வைக்கணும், ஸ்டோர் இன் அ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் அப்படின்லாம் வந்து ஒரு இது போட்டிருப்பான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யாருக்கு கொடுக்குறான்? அவன் யாருடைய பெனிஃபிட்டுக்காக கொடுக்குறான்? யார் யூஸ் பண்ண போகிறாளோ அவளுடைய பெனிஃபிட்டுக்காக. ப்ராப்பராக யூஸ் பண்ணனா அவனுக்கு இன்ஃபேக்ட் லாபம் தான். நீங்கள் அது வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண போயிட்டு திருப்பி புதுசாக ஒன்று வாங்க போகிறேன். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், இப்படியெல்லாம் நீ வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கு டெஃபினட்டாக வந்து பெனிஃபிட் கிடைக்க போகுது. இப்போது அந்த மாதிரி இப்போ இந்த வேர்ல்டு இருக்குல்ல, இந்த வேர்ல்டு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ல்டுங்கிற ப்ராடக்டை யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா? பகவான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கார். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஆர்டினரி ஹியூமன் இன்டெலெக்ட்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்போ வேர்ல்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மேனுவலையும் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அந்த மேனுவலுக்கு பேர் வேதம். இப்போ இதுலேருந்தே என்ன தெரியறது, வேதம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இல்லை. வேதம்ங்கிறது யூனிவர்சல். நீ எந்த நாட்டை சேர்ந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் நீ ஒரே ஒரு கண்டிஷனாக ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். ஏன்னா ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் புத்தி அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவனால் அதில் என்ன இருக்குதுன்னு படித்து அதுபடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ வேதம் வந்து யூனிவர்சல். இப்போ இந்த வேர்ல்டுலேருந்து நான் அந்த மனுஷனுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவனுக்கு என்ன தெரியணும், இந்த வேர்ல்டை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சாதான். இப்போ ஒரு ப்ராடக்டுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராடக்டை எப்படி நான் யூஸ் பண்ணினா எனக்கு அதுலேருந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்டை ரீப் பண்ண முடியும்னு தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வேர்ல்டை நான் எப்படி இப்போது ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணால் என்னால் மேக்ஸிமம் பெனிஃபிட்டை அடைய முடியும். மேக்ஸிமம் பெனிஃபிட்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஐ ட்ராப்ஸ்னால் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேர்ல்டுலேருந்து எனக்கு என்ன மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும்? வாட் இஸ் தி மேக்ஸிமம் பெனிஃபிட் தட் த வேர்ல்டு கேன் கிவ் மீ? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ இருக்கிறது 4 கோல் தானே. இந்த 4த்தையும் நீ அடையணும் அப்படின்னா உனக்கு வந்து வேர்ல்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஒரு பியூட்டிஃபுல் வேர்ல்டு இருக்குது நந்தவனம். அப்புறம் அந்த நந்தவனத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு பகவான் ஒரு பியூட்டிஃபுல் பாடி ஒன்று கொடுத்துருக்கான். நீ வேர்ல்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பாடியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுவ? இந்த பாடியை வேஸ்ட் பண்ணிடுவ. அப்படின்னா இன்னொரு ஜென்மா உனக்கு திருப்பியும் கிடைக்க போகிறது. திருப்பியும் அதுலேயும் நீ வந்து இதையே தான் பண்ண போகிற. இப்போ வேர்ல்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலைன்னா அதுவே உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்க போகிறது. ஸோ அதுக்கு தான் பகவான் வேதத்தையே நமக்கு கொடுத்துருக்கார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரஹ்ணோதி தஸ்மை தஹும்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே. வேதத்தை உனக்கு நான் இதுக்காகத்தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு மனுஷன் வந்து அந்த ஹார்மோனியஸ் லைஃப்பை வாழறதுக்காகவே ஒரு வழிகாட்டியாக நான் வந்து இந்த வேதத்தை கொடுத்துருக்கேன். அப்போ யஜ்ஞமயமான வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிற மேனுவல் தான் வேதம். அப்படி மேனுவல் படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் சதுர்வித புருஷார்த்தத்தையும் அடைய முடியும். உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இங்கே என்ன சொல்கிறார்? பிரஜாபதிஹி பிரஜா சிருஷ்டுவா. பிரஜாபதினா பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மா இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரஜாபதிஹி. அவர் என்ன பண்ணுறார்? பிரஜா சிருஷ்டுவா, எல்லா உயிரினங்களையும் அவர் வந்து படைக்கிறார். எப்போ? புறா, ரொம்ப முன்னாடி, ஆதவ் சிருஷ்டின் போது.
இப்போ வந்து இந்த வேதத்தையும் பகவான் வந்து நம்மளுக்கு அதோடையே சேர்த்து தான், இந்த கிரியேஷனோடையே சேர்த்து வந்தது தான் வேதம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த வேதத்தை மனுஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ புத்தியை பயன்படுத்தி நாம் வந்து டிசைட் பண்ணுறோம், எது பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுவோம், எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம், எது பண்ணணுமோ அதை பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணுவோம். அப்போ இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கிறதுனால பகவான் வந்து இந்த வேதத்தையும் கொடுத்து இதுபடி நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அப்படின்னு சொன்னால், எதுக்காக உனக்கு இந்த மனுஷ ஜென்மம் இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டிருக்கோ அதனுடைய பர்பஸை உன்னால் வந்து சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அனேன பிரசவிஷ்யத்வம். அனேன அப்படின்னா கர்மயோக லைஃபோட, யஜ்ஞரூபமான லைஃபோட, அந்த யஜ்ஞமயமான வாழ்க்கை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீ ஃபாலோ பண்ணி பிரசவிஷ்யத்வம்னா மே யூ ப்ராஸ்பர், நீ வந்து க்ஷேமமாக இருப்ப. யஜ்ஞமயமான வாழ்க்கையை நீ வாழறது மூலமாக உன்னோட லைஃபே வந்து க்ஷேமமாக இருக்க போகிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதம் எப்போவுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் சொசைட்டியை என்கரேஜ் பண்ணவே பண்ணாது. காம்படிஷனே கிடையாது. நீங்கள் அந்த கால குருகுலம் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ இதில் சூப்பர், நீ வந்து கிரேட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ, டேலண்ட் இருக்கோ, அதில் அவளை வந்து மேலே கொண்டு வருவாள். இப்போ இங்கே இருக்குல்ல இந்த ரேட் ரேஸ்லாம் வந்து வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. காம்படிஷனே கிடையாது. ஏன்னா காம்படிஷன் இருந்ததுன்னா நேச்சுரலாக என்ன ஆகும்னா செல்ஃபிஷ்னஸ் வளரும். அந்த மாத்சரிய பாவம்னு சொல்கிறோம்ல, மாத்சரியம்னா பொறாமை. அந்த பொறாமை வளர்கிறதுக்கு காம்படிஷன் தான் ரீசன். நம்மளே கூட என்ன சொல்கிறோம், குழந்தைய அந்த அந்த உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டான்ல மார்க்கு, நீ ஏன் வாங்கலை அப்படின்னு நாம் வந்து கம்பேர் பண்ணி பண்ணி குழந்தைக்கு வந்து அந்த நேச்சுரலாக அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்த நமக்கே தெரியாமல் வளர்த்து விட்றோம். ஆனால் வேதம் எங்கேயுமே வந்து கம்பீட் பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லி கொடுக்கறது, கோஆப்பரேட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது. எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியாக வாழறதுக்கு நீனு பழகு. காம்படிஷன் வேண்டாம். ஸோ இப்போ காம்படிஷனை நாம் வந்து கோஆப்பரேஷன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ சப்போஸ் நமக்கு பாட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட ட்ரைலாம் பண்ணோம், பாட்டு கிளாஸ்லாம் போய் பார்த்தோம், வரலை. ஆனால் யாராவது நன்னா பாடினா நானே பாடுற மாதிரி அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு பர்சனுக்கே எல்லா குணாதிசயங்களும் இருக்குமானா இருக்காது இல்லையா. ஆனால் நமக்கு வந்து இது பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நேச்சுரல் தான் தோன்றுறது. இன்னொருத்தர்கிட்ட அந்த விஷயத்தை நாம் பார்த்தோன்னா நம்மளே அதை பண்ணுற மாதிரி பாவனை பண்ணிட்டு அவளை நாம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா எல்லாருமே பகவானால் படைக்கப்பட்டவா தான். நமக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதுவும் நம்மளோட ஸ்கில் இல்லை, பகவான் கொடுத்த கிஃப்ட்டு. அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு பகவான் வேறு ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கார், அதை நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். இப்போ கர்மயோகம் பண்ணுறது மூலமாக கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏஷ இஷ்ட காமதுக்கு அஸ்து. இப்போ இந்த கர்மயோகம் எப்படி இருக்கான்னா காமதுக்கு, இஷ்ட காமதுக்கு. காமதுக்குன்னா காமதேனு இருக்குல்ல, காமதேனுன்னா என்னது, இந்திரலோகத்தில் இருக்கிற பசு. காமம் காமம் தோக்தி இது காமதேனு. என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுனால தான் அதுக்கு பேர் காமதேனு அப்படின்னு பேர். இப்போ எல்லா ஆசைகளையும் அது வந்து நமக்கு தீர்த்து வைக்கும். இப்போ இங்கே வந்து காமதேனுன்னு எதை சொல்கிறாருன்னா நம்மளுடைய புத்தியை காமதேனுவோட பகவான் வந்து கம்பேர் பண்ணுறார். அப்போ புத்தியை பயன்படுத்தின அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன வேணுமோ அதை நீனு அடையலாம். என்ன டிசையர் பண்ணுறையோ அதை நீனு அடையலாம். இப்போ புத்தியெல்லாம் யூஸ் பண்ணி தானே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு இல்லையா. இது இல்லாமல் இப்போ சயின்டிஸ்ட்லாம்
அவளுடைய இன்டெலெக்ட் வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. அப்போது நம்மளோட புத்தி காமதேனு. அப்போ அந்த புத்தியை யூஸ் பண்ணி தான் நம்மளால் தர்ம அர்த்த காம மோட்சம் என்ன வேணுமோ அதை நாம் அடையலாம். ஸோ இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் இருக்குல்ல, அதை காமதேனு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உனக்கு என்ன வேணுமோ அதுக்காக தானே நீ ஒர்க் பண்ணுவ இல்லையா, அதனால இந்த புத்தியை இப்போது காமதேனுவோட கம்பேர் பண்ணுறார். இப்போ ஏஷா அப்படின்னா கர்மயோகா, ஏஷா யஜ்ஞா இஷ்ட காமதுக்கு வக. இந்த கர்மயோகம் என்ன பண்ண போகிறது, உனக்கு காமதேனு மாதிரி வேணுங்கிறதையெல்லாம் இந்த கர்மயோகம் உனக்கு கொடுக்க போகிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராக்ரஸை நாம் எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டோம். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னாலும் இந்த பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், பேர் புகழ் ஸ்டேட்டஸ்ஸு என்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளோதான் வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வேதம் எங்கேயுமே நம்மளை கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கவே இல்லை. இப்போ டிவிலாம் வேஸ்ட்டு, மொபைல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு யாருமே இப்போ சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த மொபைல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வரோம். இப்போ யூடியூப் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை பேர் இங்கே கிளாஸுக்கு வந்திருப்பேள்? யூடியூப்பில் பார்த்து வந்தவா தான் நிறைய பேர் இல்லை. அப்போ சயின்ஸ் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போது மெட்டீரியல் ப்ராக்ரஸை என்றைக்குமே நாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறது. அதில் மட்டுமே உன்னோட ஃபோக்கஸை போட்டுறாத, அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அந்த மெட்டீரியல் விஷயத்துக்கு எவ்வளோ டைம் அலாட் பண்ணணுமோ அவ்வளோ டைம் கொடுக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு என்ன டைம் கொடுக்கணுமோ அதை நீ கொடுக்கணும், அதை மறந்துவிடாத அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறது. இப்போ லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆஃபீஸ்லேயே உன்னோட ஃபோக்கஸை போட்டுறத, வீடுன்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஆஃபீஸ் விஷயமே ஒரு அப்பா எப்போ பாரு ஆஃபீஸ் ரிலேட்டட் வேலையே பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த குழந்தைலாம் என்ன சொல்லும், வீடுன்னு ஒன்று இருக்குது, என்னை எங்கேயா வெளியில் கூட்டின்னு போ, அங்கே போ இங்கே போ அதெல்லாம் சொல்லும் இல்லையா? இன்ஃபேக்ட் ஆஃபீஸுக்கே அந்த அப்பா எதுக்கு போகிறார்? வீட்டில் இருக்கிறவாளை நல்லா சௌகரியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்பா ஆஃபீஸ் போய் அவளை பார்க்குறதே அரிதாயிடுறது, எல்லா நேரமும் எனக்கு ஆஃபீஸ்லேயே செலவாயிடுறதுனா வாட் இஸ் த பாயிண்ட்? நீ எல்லாம் நல்லா சம்பாதிச்சு பசங்கள்லாம் கல்யாணம்லாம் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் நீ உட்காந்துருப்ப, பட் பசங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா அப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் இன் ஏர்னிங் மணி ஃபார் தி ஃபேமிலி? நான் கேட்டால் எல்லோரும் எதுக்கு சம்பாதிக்கிறேன், குடும்பத்துக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தையே திரும்பி பார்க்கறதுக்கு டைம் இல்லாமல் சம்பாதிக்கிறது என்ன வகையான சம்பாத்தியம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது, உனக்கு எதுக்காக இந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். மோட்சம் அடையிறதுக்காகவே இந்த மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீ அதை விட்டுட்டு பாக்கி மெட்டீரியல் விஷயங்களுக்கே உள்ளே போயிட்ட அப்படின்னு சொன்னால் மோட்ச புருஷார்த்தத்தை பற்றி யார் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்பா? அது ஒன்று. பாலஸ்தாவது கிரீட்டாசக்தா, தருணஸ்தாவது தருணீசக்தா, விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா, பரமே பிரம்மணி கோபின சக்தா. பிரம்மனாவது இம்மனாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன்னா இந்த ஜென்மா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பேலன்ஸை ஏற்படுத்திக்கோ. ஸோ இந்த வேர்ல்டுடைய நேச்சரை புரிஞ்சுண்டு நீ எல்லாத்தையும் யஜ்யமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏஷகானா இந்த இடத்துல கர்மயோகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்மயோகத்தை யஜ்யமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 11. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. ஸோ இந்த ஸ்லோகத்துலேயும் யஜ்ஞம் அப்படிங்கிறது தான் கண்டினியூ ஆகிறது. இப்போ இந்த கர்மயோகத்தை யஜ்ஞமாக பண்ணுறதுனால என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தா, எல்லா தேவதாஸ் இருக்கால்ல,
அந்த தேவதாஸ் எல்லாம் பிரீத்தி அடையறா அப்படின்னு சொல்கிறார். ஒரு தேவதாவும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவள் வந்து இன்டர்ன் உன்னை வந்து பிளெஸ் பண்ணுவா. இப்போ தேவதா அப்படின்னா யார்? இப்போ வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸையும் கவர்ன் பண்ணுற ஒரு ப்ரிசைடிங் டெய்ட்டியை தான் நாம் வந்து தேவதா அப்படின்னு சொல்கிறோம். யார் வந்து அந்த நேச்சுரல் ஃபோர்ஸ்க்கு இன்சார்ஜோ அவளை வந்து தேவதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து மழை அப்படின்னா இந்திரன், மழையோட தேவதா வந்து இந்திரன். அதனால தானே அந்த கோவர்தன இதெல்லாம் இந்திரனுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறாளே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த கிருஷ்ணர் கதையிலெல்லாம் படிப்போமே. இப்போ மழைக்கு தேவதா இந்திரன். வருணன் வந்து சமுத்திரத்துக்கு வருணன் வந்து தேவதாவாக இருக்கா. இப்போ நிறைய தேவதா இருக்கா. யமஹா இருக்கார், பிரஜாபதி இருக்கா. ஸோ ஒரு இதுக்கும் ஒரு தேவதா இருக்கா, திக் தேவதா இருக்கா. ஸோ ஒருத்தர் ஒரு ஃபோர்ஸுக்கு அதிபதியாக இருக்கா. இப்போ நாம் வந்து ஒரு யஜ்ஞமயமான வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த தேவதாஸ் எல்லாம் இப்போ என்ன ஆறாளாம் அப்படின்னா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். இவள் வந்து இவளோட லைஃபையே வந்து இப்படி ஒரு பூஜார்த்தமாக இப்படி வந்து இவளோட வாழ்க்கையை கன்வெர்ட் பண்ணியிருக்காளே, இவாளுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு தேவதாஸ்லாம் இப்போ நம்மளை பார்த்து யோசிக்க ஆரம்பிப்பா. ஸோ இவா வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன இவாளுக்கு பண்ண முடியுமோ அதை நாம் பண்ணணும் அப்படின்னு தேவதா நம்மளுக்கு இன் ரிட்டர்ன் அவளுடைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறா. இப்போ சயின்ஸை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். சயின்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு விஷயத்தையும் நான் கான்குவர் பண்ணணும்னு சொல்லும். இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன் வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்லுவோன்னா ஐ கான்குவர்டு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துவாள். கான்குவர் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அது ஏதோ என்னோடய எனிமி, நான் வந்து அதை கான்குவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது இல்லையா? ஆனால் வேதம் வந்து என்ன சொல்கிறது, பரஸ்பரம்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. எதுவும் எதுக்கும் எனிமிலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே சொசைட்டியில் கோஆப்ரேட்டிவாக எப்படி வாழறது அப்படிங்கிறதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா ஒன்றொன்றுமே வந்து ஒன்று இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது இல்லையா? இந்த சொசைட்டியில் எதை எடுத்துட்டாலும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்போ எல்லாம் நீ வந்து யஜ்ஞமயமாக பண்ணு அப்படின்னு சொல்கிற. அப்போ தான் அந்த ஹார்மனி இருக்குல்ல, இந்த ஹார்மனி வந்து கெடாமல் இந்த ஹார்மோனியஸாக ஒரு சொசைட்டி அப்போ தான் இருக்கும். ஸோ தேவதாவை நாம் திருப்தி பண்ணினா தேவதா இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுறா? தே தேவா பாவயந்து வஹா. உனக்கு அவள் நிறைய வந்து இப்போது தேவதாவால் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்திரன்னா நிறைய மழை பொழியறது மூலமாக உனக்கு அவள் ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் பருவங்கள்லாம் வந்து கரெக்டாக அது அந்தந்த நேரத்தில் வர செய்கிறது மூலமாக அந்த தேவதாஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்போ வந்து நாம் வந்து ஒழுங்காக யஜ்ஞமயமாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யஜ்ஞமயமாக பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பகவான் எதுக்கு பண்ண சொல்கிறார் அப்படின்னா இந்த நேச்சுரல் விஷயத்தில் இருக்கிற ஹார்மனியை சீர்குலைக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீ எல்லாத்தையும் வந்து ஈஸ்வராவோட விஷயமாக பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இப்போ நாம் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக ஹார்மனி வந்து டிஸ்ட்ரப்ட் ஆகிறது. ஹார்மனி டிஸ்ட்ரப்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதனால தான் எப்போ மழை வரணுமோ அப்போ மழை வர மாட்டேங்கிறது, எப்போ மழை வரக்கூடாதோ அப்போ வருது. அப்புறம் இவ்வளோ மழை தான் இருந்தால் நல்லது அப்படின்னா ஜாஸ்தி மழை வருது. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எல்லாம் சொல்கிறாள்ல, கரெக்டான விருஷ்டி இருக்கணும், ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அந்த ஹார்மனியை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறது. இப்போ பாகவதத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்லப்படுறது. ஒவ்வொரு மரமும் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளோட இங்கே பார்க்குற ஒரு மரமும் வந்து என்ன அப்படின்னா பகவானுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு ரோமமும் தான் ஒரு மரம். இப்போ மரத்தை வெட்டினா ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்? நம்ம பகவானுடைய சரீரத்துக்கு நாம் ஏதோ ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நதிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இரத்த நாளங்கள், பகவானுடைய சரீரத்தில் ஓடுற அந்த ஆர்டரிஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அதெல்லாம் பொல்யூட் பண்ணால்
நம்மளோட உடம்புல இருக்கிற ஆர்டரிஸ் வெயின்ஸ்லாம் நம்ம ஏதாவது வந்து ஹார்ம்ஃபுல்லாக எதாவது பண்ணால் என்ன ஆகும்? நம்மளோட லைஃபுக்கே அது டேஞ்சர் ஆகுது இல்லையா? அப்போ பகவான் வந்து என்டையர் வேர்ல்டு இருக்குல்ல, என்டையர் வேர்ல்டு வந்து பகவானுடைய ஷரீரம். அதனால தான் பூஃப் பாதௌ யஸ்யநாபிர் வியதசுரனில சந்திர சூரியௌ ச நேத்ரே. சந்திரனும் சூரியனும் பகவானுடைய கண்கள். அப்படி இந்த வேர்ல்டை வந்து நாம் பாவனா பண்ணணும். ஏன்னா பகவானுடைய சரீரம்தான் இந்த பிரபஞ்சம். அப்போ இதில் எங்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஹர்ட் பண்ணாலும் இன்டைரக்டாக நாம் பகவானை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிறது. அதனால் இந்த ஹார்மனி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ அப்படியே நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு புரியாது இல்லையா? அதனால இது இந்த பிரபஞ்சம் வந்து பகவானுடைய ஷரீரம் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, அதனால் நீ வந்து இதை மரியாதை குறைவாக நடத்தாத, எல்லாமே சேக்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ ஒரு இயற்கையோடு இசைந்த வாழ்வு, அதை நீனு வாழணும். ஸோ யோகேன தேவான் பாவயதா, யோகத்தினால நீ வந்து தேவர்களை திருப்திப்படுத்து, ப்ளீஸ் பண்ணு. அப்போ அவள் என்ன பண்ணுறா? தே தேவா பாவயந்து வஹ, அவள் உன்னை இன்டர்ன் ப்ளீஸ் பண்ணுவா. நீ தேவர்களை திருப்திப்படுத்தினா தேவர்கள் உன்னை திருப்திப்படுத்துவா. நம்மளை எப்படி திருப்திப்படுத்துவா? நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து திருப்திப்படுத்துவா. பரஸ்பரம் பாவயந்தா, மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். இப்போ நீர்நிலைகளெல்லாம் நாம் வந்து கேர்ஃபுல்லாக பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆறுதா? மரத்தெல்லாம் வெட்டாமல் இருந்தால் அப்போ ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆறுதா? அப்போது ஒரு நேச்சுரல் விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து கவனிச்சுட்ட அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர்லினஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிறது. அது மூலமாக தேவதாஸ் எல்லாம் திருப்தி அடைஞ்சு அவள் இன்டர்ன் உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறா. ஸோ பரஸ்பரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? பரம ஸ்ரேயா அவாப்சியத, உனக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். பரமஸ்ரேயகானா எல்லா விதமான நன்மைகளும் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 12. இஷ்டான் போஹான் ஹி வோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா தைர்தத்தான பிரதாயைப்யஹ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ. இப்போ வந்து நீ அந்த மாதிரி யஜ்யமயமான வாழ்க்கையை வாழறதுனால உனக்கு பகவான் என்ன வேணுமோ அதை கொடுப்பார். அப்படின்னா என்ன? தர்ம அர்த்த காம மோக்ஷ எல்லாமே வந்து உனக்கு பாசிபிள். இப்போ இல்லை எனக்கு வந்து தர்ம அர்த்தம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன கொடுப்பார் பகவான்? மோட்சத்துக்கு என்னெல்லாம் உனக்கு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை உனக்கு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை எனக்கு தர்மார்த்தத்தில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை உனக்கு அவர் கொடுப்பார். மெட்டீரியல் பெனிஃபிட் வேணும்னா மெட்டீரியல் பெனிஃபிட், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் வேணும்னா ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். அப்போ இந்த 2 in 1 கர்மயோகம், உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து கேட்சே எங்கே இருக்குன்னா, உனக்கு என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். பகவான் இஸ் ரெடி டு கிவ் எவ்ரிதிங். உனக்கு என்ன வேணும் அதை நீனே டிசைடு பண்ணி கேளு. ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாருக்கும் மோட்சத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னா, மோட்சத்து மேலே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ கீதா கிளாஸே அட்டெண்ட் பண்ணுறோம். எதுக்கு அட்டெண்ட் பண்ணுறோம்? நான் கீதா கிளாஸ்லாம் வரதுனால எனக்கு மோட்சத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தப்பாலாம் நினச்சின்றாதீங்கோ அப்படின்னு சொல்கிறவா வந்து இருக்கலாம். இப்போ நிறைய டியூட்டிலாம் இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பசங்களெல்லாம் வந்து செட்டில் பண்ணணும். நீங்கள் யாரை கேட்டாலும் இதை சொல்லிடுவா.
யார் உங்கள் பசங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை என் பேர பசங்க. அப்போ அவ்வளோ வயசாகி கூட அவளுக்கு வந்து இந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்படாமல் இருக்கலாம். அப்படி எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு யாராவது மோட்சத்துக்காக ஒர்க் பண்ண முடியுமா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவா இருக்கலாம். இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி மக்களை எங்கேயாவது திட்டுறாரானா ரொம்ப திட்ட மாட்டார், கொஞ்சமாக ஆனால் திட்டுவார். மோட்சம் வேணாம்னா ஓகே, நத்திங் ராங். ஏன்னா இன்றைக்கி இல்லைன்னா இந்த ஜென்மா இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ஜென்மாலே இங்கே வந்து தான் ஆகணும். நம்ம வந்து இதெல்லாம் இங்கே இருக்குது, இப்படி இப்படி இருக்குதுன்னு காமிக்க போகிறோம். அப்புறம் அந்த பர்சன் தான் டிசைட் பண்ணி வேணுமா வேண்டாமா அப்படின்னு அவள் தான் டிசைட் பண்ண போகிறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், இந்த தர்ம அர்த்த காமா தான் உனக்கு வேணும்னா கூட அதை கூட நீ கர்மயோகம் மூலமாக அடைன்னு சொல்கிற. தெரியாமல் பண்ணாத அதையும் கர்மயோகம் மூலமாக அந்த தர்ம அர்த்த காமத்தை நீ வந்து அடைஞ்சிக்கோ அப்படின்னு. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நிறைய புண்ணியத்தையும் உனக்கு வந்து கொடுக்க போகிறது. ஏன்னா நீ வந்து ஹார்மோனியெல்லாம் கெடுக்காமல் எல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எல்லாம் பண்ணுவேன். அப்போ ரெவரன்ஸ் வந்து நேச்சுரலாக உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உன்னை சொசைட்டியும் நல்லாயிருக்கும், நீயும் நன்னா இருப்ப. ஸோ கர்மயோகம் மூலமாக அந்த தர்மார்த்த காமாவை நீ வந்து சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ லெஜிட்டிமேட் மெத்தடில் நம்மளோட ஆசைகளை நாம் வந்து நிறைவேற்றிக்கணும், ஷார்ட்கட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தேவாகா தாசியந்தே. தேவாகா அப்படின்னா இந்த இடத்துல தேவதாஸ், இந்திரா, வருணா, வாயு, அக்னி, அவள்லாம் உனக்கு தாசியந்தே, என்ன வேணுமோ அதை கொடுப்பா. தானியம், தனம், பசும், பகுபுத்திர லாபம், சதசம்வத்சரம், தீர்க்கமாயு. இவ்வளோ தானே கேட்குறோம், நம்ம எவ்வளோ கேட்குறோம் பாருங்க. ஆனால் இவ்வளோ தான் கேட்குறோம். அது எல்லாமே வந்து கொடுப்பா. எப்போ கொடுப்பா இதெல்லாம்? யஜ்ஞபாவிதா. தேவதாஸ் எல்லாரையும் நாம் வந்து கர்மயோகம் மூலமாக வர்ஷிப் பண்ணும் பொழுது இது எல்லாத்தையும் அவள் நமக்கு கொடுப்பா. ஏன்னா நான் கர்மயோகம் அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா நேச்சுரலாக நான் வந்து நேச்சரை இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அது மேலே எனக்கு ரொம்ப ரெவரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அப்போ ஹார்மனி வந்து மெயின்டைன் ஆகும். அதனால தான் சொல்கிறோம் இல்லையா, காலே வர்ஷத்து பர்ஜன்யா, சரியான காலத்தில் மழை பெய்யணும். பிருத்திவி சஷ்யசாலினி, எப்படி இருக்கணுமா பூமி? சஷ்யசாலினா பச்சை பசேல்னு பூமியானது இருக்கணும். பசுமை போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அது க்ரீனாக இருக்கிற வரைக்கும் தான் இங்கே எல்லாம் ஓகேவாக இருக்கும். அந்த க்ரீன்னஸ் குறைய குறைய ஏர் பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் கூட அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பசுமையாக இருந்ததுன்னா நாடே எப்படி இருக்குமா? தேசோயம் க்ஷோபரஹிதா. அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து நம்மளோட தேசமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும். பிராமணா சந்து நிர்பயா. இப்போ வேதத்தை ப்ராப்பகேட் பண்ணுறவா அவளுடைய வேலையை ஒழுங்காக பண்ணுவா. ஏன்னா எல்லாம் ஒழுங்காக நடந்ததுன்னா அதாவது ஒழுங்காக அவாவா வேலையை பார்க்க போகிறா. ஆனால் இன்றைக்கி வந்து நாம் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்றுமே இல்லை, நான் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னால் உடனே அவள் நம்மளை எப்படி கிண்டல் பண்ணுவா? பெரிய ஹரிச்சந்திர பரம்பரை, இவர் மட்டும்தான் பொய் சொல்ல மாட்டாராம் அப்படின்னு. அதாவது பேசிக்காக நாம் எப்படி வாழணுமோ அந்த பேசிக் விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே இன்றைக்கி வந்து நம்மளை ஏதோ வந்து பண்ணக்கூடாததை பண்ணுற மாதிரி பார்க்குறா. அப்படின்னா நம்மளோட சொசைட்டி எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போயிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பகவானாக பாவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. நீங்கள் வந்து அப்படி ஏதாவது எல்லாத்தையும் சேக்ரெட் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளை ஏதோ வேறு ஏதோ ஒரு ஏலியன் அப்படின்னு பார்ப்பா. நம்மளை நீங்கள் எந்த கிரகத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கேள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து பார்க்குறா. இப்போ வந்து சில பேருக்கு இதுவும் தோணலாம், இங்கே எங்கே ஈஸ்வரா வந்தார்? நான் என் வேலையை பண்ணுறேன், அந்த வேலைக்கான ரிசல்ட்டு எனக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரத்தையே நான் நடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எங்கே ஈஸ்வரா வந்தார்? நான் ஒரு விதையை கொண்டு போய் வைக்கிறேன்,
குழி தோண்டுறேன், அதில் வந்து நடுறேன். அதுக்கப்புறம் அப்பப்போ அதுக்கு தண்ணியெலாம் விட்டு என்ன உரம் போடணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து போட்டு அப்போ அந்த மரம் வந்து வளருது. இதில் எங்கே ஈஸ்வரா வந்தார்? நான் ஏன் வந்து பகவானை கர்ம பல தாத்தான்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அதுக்கு என்ன ஆன்சரு? ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ஆன்சர் கிருஷ்ணர் முன்னாடியே சொல்லிட்டார். நீ ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் வருதே அது உன்னோட எஃபர்ட்னால மட்டும் வரது இல்லை. அதில் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். நீ பண்ணுறதுனால மட்டும் நடந்துடுறதுன்னு நீனு நினைக்காத. இப்போ வந்து அந்த சாயிலெல்லாம் பதப்படுத்தி ஃபர்டிலைசர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்க, நோ டவுட் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக அதில் இருந்திருக்கு. ஆனால் மரம் வந்து இப்போ துளிர்க்கிறது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீ அதெல்லாம் பண்ணி அதனால் மட்டும்தானா அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் வேறு எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ். அதாவது நம்மளோட கண்ட்ரோல்லையே இல்லாத ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் வச்சுட்டு இப்படி திரும்பி இப்படி போகிறதுக்குள்ளே ஏதாவது எலி கூட வந்து அதை எடுத்துன்னு போகலாம். இப்போ எலிலாம் வராமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தேவையில்ல. இப்போ உன்னோட எஃபர்ட் மட்டும் இல்லையே அதில். இப்போ ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு பூச்சி வந்து அதை கடிச்சு எடுதுன்னு போயிடலாம். அதெல்லாம் பண்ணாமல் இருக்குன்னா அப்போ அதெல்லாம் என்னது? அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஸோ மெனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அதனால் நீ போடுற எஃபர்ட்னால மட்டும்னு நினைக்காத. இப்போ எல்லா பாசிபிலிட்டியும் பகவான் வந்து ஆல்ரெடி இந்த க்ரியேஷனில் கொடுத்துருக்கார். இப்போ வந்து இந்த மைக்கு யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மைக் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி அப்படின்னு தான் சொல்லலாம், இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? சவுண்டு மேக்னிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி ஆல்ரெடி க்ரியேஷனில் இருக்குது. அதை ஜஸ்ட்டு வந்து டேப்பு தான் பண்ணுறான் சயின்டிஸ்டெல்லாம். ஆல்ரெடி இருக்கிற பாசிபிலிட்டியை பாக்கி பேருக்கெல்லாம் வெளியில் எடுத்து கொண்டு வரது தான் சயின்டிஸ்டோட வேலை. அவள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்னா டிஸ்கவர் மட்டும்தான் பண்ணுறான். புதுசாக எதையும் அவள் இன்வென்ட் பண்ணலை. ஒருத்தர் ஆளையும் புதுசாக உன்னுத்தையுமே பண்ணிட முடியாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயம் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்குது, கவர் ஆகி இருக்குது. சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாத டிஸ்பிளேசிங் தி கவர். ஸோ தே டிஸ்கவர் பண்ணி உலகத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துகிறா. அப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்போது நீ பகவானுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். நீ பண்ணுற ஒரு விஷயமும் யாருனால அப்படின்னா பகவானால் தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம சொல்லலாம், நான் வந்து கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், அரிசி வாங்கிட்டு வரேன், நான் வந்து குக்கரில் வைக்கிறேன், அதை வந்து சமைச்சு நான் சாப்பிட்றேன், இதுக்கு எதுக்கு பகவானுக்கு நான் தேங்க்ஸு சொல்லணும் அப்படின்னா அந்த அரிசி அப்படிங்கிறத வெந்நீரில் போட்டால் சாதமாக ஆகிறதே அது யாருனால? ஆல்ரெடி அந்த பாசிபிலிட்டி இருக்குது. நாம் அந்த மாதிரி இவர்கிட்ட கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இருக்கிற பாசிபிலிட்டியை நாம் டிஸ்கவர் பண்ணி இப்போது யூஸ் பண்ணுறோம். அப்போ எந்த ஃபெசிலிட்டியை நாம் யூஸ் பண்ணினாலும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் எல்லாமே வந்து பகவான் நமக்கு கொடுத்தது. நம்மளால் எந்த லாவையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்குது, அதை நாம் யூஸ் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நீ பகவானுக்கு கிராட்டிடியூட் பண்ணாமல் ஏதாவது ஒரு வேலையை பண்ணினேன் அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் திருடன் கிடையாதுன்னு சொல்கிறார். ஸ்தேனஹா அப்படின்னு நம்மளை திட்டுறார். ஸ்தேனஹான திருடன்னு அர்த்தம். தைர் தத்தான், அந்த தேவதாஸ் வந்து தைஹி தத்தா அப்படின்னா நம்மளுக்கு தேவதாஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கா. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, தர்ம, அர்த்த, காம எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அப்படி என்ஜாய் பண்ணும் பொழுது நீ பகவானுக்கு நன்றி சொல்லுன்றார் கிருஷ்ணர். வேறு ஒன்றுமே நம்மக்கிட்ட கேட்கல. அந்த தேங்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த நன்றி கெட்ட மனுஷனாக நாம் ஆயிடுறோம். அண்ட் இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, எந்த ஒரு பாப்பத்துக்கும் கூட பிராயச்சித்தம் இருக்குது, ஆனால் இந்த நன்றி கெட்ட தன்மை இருக்குல்ல
அதுக்கு பிராயச்சித்தமே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. கிருத்தக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி, நிஷ்கிருதிஹி நாஸ்தி. கிராட்டிடியூட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான பிராயச்சித்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம இன்னொருத்தருடைய பிலாங்கிங்கை அவர்கிட்ட கேட்காம யூஸ் பண்ணால் தப்பு தானே அது. இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவன் இன்னொருத்தரோட பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்லி எடுத்துன்ற முடியுமா? என்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்க முடியுமான்னா, அதனால் என்ன பண்ணுறோம், என்கிட்ட பணம் இல்லை உங்ககிட்ட பணம் இருக்குது அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் தரியா அப்படின்னு கடன் கேட்குறோம் இல்லை. வாங்கிக்கும் பொழுது தேங்க்யூ ஒன்று மாதிரி ஆளுண்டா, நீ இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னே தெரியல, அப்புறம் திருப்பி கொடுப்போமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். திருப்பி கொடுக்கும் பொழுது அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி கொடுக்கணும். ரிட்டர்ன் பண்ணும் பொழுது யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தியே அப்படின்னு. அப்போ இது எல்லாமே பகவானுடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வாட்டியும் பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா வேண்டாமா? அதுதான் கிருஷ்ணர் கேட்குறார். என்னை எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியும் ஞாபகம் வச்சுக்கோ. தைர்தத்தான் ஏபியகா, ஏபியகான்னு இந்த இடத்துல தேவேபியகா தேவர்கள். அப்பிரதாய அப்படின்னா அவளுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லாமல் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் நீ திருடனா ஆகிற. என்ன எதிர்பார்க்கிறார் பகவான் அப்போனா நம்மக்கிட்டேருந்து? எந்த ஆக்ஷன் பண்ணாலும், இப்போ சாப்பிட்ற அப்படின்னா ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ இல்லைன்னா எனக்கு இது கிடச்சிருக்குமா அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார். அதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் எதுக்கு சொல்கிறோம்? அந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்மளை சொல்கிறா. ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியும் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இம்மீடியட்டாக ஈஸ்வரா அப்படி ஞாபகம் வந்துடும் இல்லையா? இப்போ நேச்சுரலாக நாம் ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் பகவானை ஞாபகம் வச்சுப்போம். அதனால தான் நம்மளுடைய கல்ச்சரோட யுனீக்னஸே என்ன அப்படின்னா, நீ வாட் எவர் யூ டூ இட் இஸ் சேக்ரெட். பாக்கி ரிலீஜனில் தான் பிரிச்சுடுவா, இது செக்யூலர் இது சேக்ரெட். இப்போ அவளுக்கு அந்த வர்ஷிப்பிங் பிளேஸ்க்கு போனால் மட்டும்தான் சேக்ரெட், பாக்கி எந்த வேலை பண்ணாலும் அதெல்லாம் செக்யூலர். நம்மளோடதுல அப்படி கிடையாது, எந்த வேலை பண்ணினாலும் அது சேக்ரெட். ஏன்னா ஈஸ்வரா எல்லா இடத்துலையும் இருக்கார். ஈஸ்வராவை எங்கே வேணும்னாலும் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் நம்மளால் இன்வோக் பண்ண முடியும். ஸோ உன்னுடைய லைஃபையே நீ யஜ்ஞமயமாக ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.